உங்க வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல எந்த டூல்ஸை யூஸ் பண்ணா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணா வேஸ்டேஜஸை கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த கட்டுமான பொருட்களுக்கு மாற்றா இன்னொரு கட்டுமான பொருட்களை பயன்படுத்தினா வீட்டோட செலவை குறைக்கலாம், என்னென்ன மிஷின்ஸை உங்க சைட்ல யூஸ் பண்ணா உங்க வீட்டு நல்ல தரத்துடனும் சரியான நேரத்திலையும் கட்டி முடிக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க இன்ஜினியர் சச்சின் ஃப்ரம் சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னைக்கு ஒன் டேல நம்ம ஒரு 10+ ப்ராஜெக்ட் சைட்ஸை விசிட் பண்ண போறோம். ஒரு சைட்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ங்கிற விதத்துல இந்த 10+ ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து ஒரு 10+ இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம் வாங்க. நம்ம early மார்னிங் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண சைட் சரவணம்பட்டியில் இருக்கு. இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ப்ரொபோசல் ஸ்டேஜில் இருக்கு. இதுக்கு நம்ம இன்னைக்கு டோட்டல் ஸ்டேஷன் சர்வே பண்றோம். இந்த டிஜிட்டல் சர்வே பண்றது மூலமா நம்ம ஒரு இடத்த கிராஸாவே இருந்தாலும் அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணாம எப்படி நம்ம பில்டிங்கை பிளான் பண்ணலாம், ஃபஸ்ட்டே கிளைண்ட்டுக்கு கிளியராக எந்த சைடு செட்பேக் அதிகமாக இருக்கும் குறைவாக இருக்கும், அதுக்கு நம்ம யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவைட் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கு ஒரு சர்ப்ரைசஸை கொடுக்காம நம்மளால் ஒரு ப்ராப்பராக செய்ய முடியும். அதனால் உங்கள் ப்ராஜெக்ட்லேயும் இந்த டிஜிட்டல் சர்வே பண்ணுங்கள். உங்கள் பில்டர்கிட்ட இந்த டிஜிட்டல் சர்வே எல்லாம் இல்லாட்டியும் நீங்கள் வெளியிருந்து ஹையர் பண்ணி இந்த டிஜிட்டல் சர்வே கண்டிப்பாக செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கிங்க்கு போகிறது பெட்டராக இருக்கும். பிளானில் எப்படி வரப்போகுது, பில்லர் எங்கே வரப்போகுதுங்கிறதையும் கிளைண்ட்டோட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அவருக்கும் இப்போவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இந்த டிஜிட்டல் சர்வேவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடம் சரவணம்பட்டி விலாங்குறிச்சியில் இருக்கிற G+2 ரெசிடென்ஷியல் வில்லா. இந்த ப்ராஜெக்டில் செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட்டுக்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளாஸ்டரிங் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே நம்ம சென்ட்ரிங் ஒர்க் அப்போ சீலிங் பிளாஸ்டரிங்காக நம்ம கோரை கிராஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த கோரை கிராஸ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டர்ட் அது மாதிரி வுட்டன் பீசஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபயர் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா ப்ராஜெக்ட் மாதிரியே இந்த ப்ராஜெக்ட்லையும் நம்ம பிளாஸ்டரிங்க்கு பீ சாண்டை அண்டு சிமெண்ட்டை மிக்சர் மிஷினில் தான் மிக்ஸ் பண்ணுறோம். இதனால் ஒரு நல்ல ஒர்க்மேன்ஷிப் அண்ட் நல்ல குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டரிங் மாட்டர் நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நடக்கிற சென்ட்ரிங் ஒர்க்கையும் விசிட் பண்ணிவிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டேர்கேஸ்க்கு அட்ஜசென்ட்டாக வர்ற லைட்டிங் ப்ரொவிஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோம், வாலில் நேச்சுரல் லைட்டிங்க்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் கிளைண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இந்த சைட்டில் இருந்து கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம வந்திருக்கிற சைட் சரவணம்பட்டியில் இருக்கிற டி நகர். இந்த லொக்கேஷனில் இருக்கிற இது ஒரு G+1 ரெசிடென்ஷியல் பில்டிங். கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேம் பிளான்ல 2 BHK அண்ட் 2 BHK அப்படிங்கிற மாதிரி இது பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல பிளாஸ்டரிங் ஒர்க், இன்னர் பிளாஸ்டரிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்லயும் சேம் மிக்சர் மிஷின் யூஸ் பண்றோம். பிளாஸ்டரிங் எப்படி பண்ணியிருக்கிறோம், அதுக்கான மிஷின்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்றோம். ரைட்டிங்கர் கௌதமோட அடுத்த ப்ராக்ரஸ் என்ன பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற சைட் கோவில்பாளையம்ல இருக்கிற நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இது 3 சைட்ஸில் அடுத்தடுத்ததாக ரோ ஹவுஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒரு வீடு G+1, அடுத்த 2 வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம அதை செய்திருக்கிறோம். இதில் ஒரு ப்ராஜெக்டில் இன்னர் பிளாஸ்டரிங் கம்ப்ளீட் ஆகி புட்டி ஒர்க் நடந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ப்ளம்பிங் ஒர்க்ஸ்க்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்த 2 பில்டிங்கில் எக்ஸ்டர்னல் பிளாஸ்டரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்க எலிவேஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டுருக்கு. அதை பற்றின டிஸ்கஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டில் சைமில்டேனியஸாக நம்ம அவுட்டர் பிளாஸ்டரிங் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே இன்னரில் புட்டி ஒர்க், டைலிங் ஒர்க் அண்ட் பிளம்பிங் ஒர்க்கை நம்ம சைமில்டேனியஸாக பிளான் பண்ணி செய்கிறதால ஆன் டைமில் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்து நம்ம வந்திருக்கிற சைட் சத்தி ரோடு குரும்பப்பாளையம்ல இருக்கிற சுமங்கலி கார்டன். இந்த பில்டிங் ரீசெண்டாக ஹவுஸ் வார்மிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்டில் அடுத்து என்ன ஒர்க் ஃபினிஷிங் பண்ணணும், இன்டீரியர் ஒர்க்ஸ் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கிளைண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு வுட் செக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் கிளைண்ட்டையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுட்டு தான் நம்ம எல்லா ப்ராக்ரஸையும் செய்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் கிளைண்ட்டுக்கு இந்த ஒர்க் தான் நடக்குது அப்படிங்கிறது அவேராக இருக்கும்போதே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சஜஷன்ஸ் இருக்குது, ஒரு சேஞ்சஸ் வேணும், மெட்டீரியல் சேஞ்சஸ் வேணும், இல்லை குவாலிட்டியில் சேஞ்சஸ் வேணும்னா இமீடியட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராக்ரஸை செய்துக்கலாம். இது மாதிரி செய்யும்போது கிளைண்ட்டுக்கு ஆன் டைமில் ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ண முடியுது. கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒவ்வொரு ஒர்க்ஸையும் செய்யவும் முடியுது. ஒர்க்கில் ஃபினிஷிங் ஒர்க்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, பெயிண்டிங் ஒர்க்ஸ் இது மாதிரி செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிட்டு பெயிண்டிங் ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகிருக்கிறதையும் நம்ம செக் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம ரைட்டிங்கர் நவீனோட இந்த பில்டிங்கோட நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் என்ன செய்யலாம், கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணலாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சைட்ல இருந்து நம்ம கிளம்பியாச்சு. அடுத்தது சத்தி ரோட்ல இருந்து நம்ம டுவர்ட்ஸ் திருச்சி ரோடு ரீச் ஆகி நம்ம வந்திருக்கிற சைட் ஒண்டிப்புதூரில் இருக்கிற G+1 ரெசிடென்ஷியல் வில்லா. இந்த ப்ராஜெக்டில் இப்போ லிண்டல் லெவல் பிரிக் ஒர்க் நடந்திருக்கு. அடுத்து லிண்டல் கான்கிரீட்க்கு பில்டிங் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ப்ராப்பர் பிளானிங் செய்கிறதால நம்ம ஸ்பேஸை நிறையா கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு இதில் 2 பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம்.
ஒன்று, இந்த டைனிங் ஹாலில் நம்ம நேச்சுரல் லைட்டிங்கை உள்ளே கொண்டு வரக்காக சைடு கோர்ட்யார்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ நேச்சுரல் லைட்டிங் இந்த டைனிங்குள்ளே வரப்போகுது. அதையும் காம்பவுண்ட் வாலில் தான் இந்த சைட் கோர்ட்யார்டை பிளான் பண்ணியிருக்கிறதால பிளிந்த் ஏரியாக்குள்ளே நம்ம எந்த ஸ்பேஸும் வேஸ்ட் பண்ணலை. அவுட்டர்லேருந்து இந்த ஸ்பேஸை நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த வீட்டோட லேண்டிங், ஸ்டேர்கேஸ் லேண்டிங்கை நம்ம வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த ஸ்பேஸ் வந்து வெளியே வரப்போகிறது இல்லை. பட் அப் டு காம்பவுண்ட் வால் வரைக்கும் இந்த ஸ்டேர்கேஸ் லேண்டிங்கை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறதால நமக்கு லேண்டிங் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் நமக்கு இன்க்ரீஸாக கிடைக்கும். ஸோ அதனால் ரைஸரோட உயரத்தை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ நம்ம படியேறி போகும்போது நமக்கு கால் வலிக்காமல் நடந்து போக முடியுது. ஸோ இந்த வீடியோவில் குவாலிட்டி செக்லாம் செய்துட்டு அடுத்த பிரிக்ஸை நம்ம எப்படி அன்லோட் பண்ணலாம், எங்கே ஸ்டோர் பண்ணலாம், இப்போ மிஷினரிஸ் எல்லாம் நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம், அதோட சேஃப்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து கிளம்பி நம்ம அடுத்தா வந்திருக்கிறது பட்டணமில் இருக்கிற கிரீன்ஃபீல்டு டைமண்ட் அவென்யூ. ரெட் பிரிக்ஸ்க்கு பதிலாக இந்த சாலிட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறதால நமக்கு காஸ்ட் வைஸும் லோவராக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ரெட் பிரிக்ஸை விட இந்த சாலிட் பிளாக் ஹையர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குது. கூடுதலாக இருக்கிற பொருளை ரெட் பிரிக்ஸ் பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் 1 நம்ம ஃபாலோ பண்ணி செய்துட்டு இருக்கிறோம். இதோட ரூஃப் கான்கிரீட்டிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு. க்யூரிங் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. க்யூரிங் எப்படி ப்ராக்ரஸ் ஆகிருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். அடுத்த ஃப்ளோர் ரைசிங் நம்ம எப்படி பண்ணலாம், ஸ்டீல் வந்தாச்சு, அடுத்து பார் பெண்டர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, டீஷட்டரிங் எப்போ பண்ணலாம், க்யூரிங் என்ன டைம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சைட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் சிசிடிவி சர்வைலன்ஸ் கேமரா வித் சோலாரோட நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நாங்கள் ஆஃபீஸில் இருந்தும் ப்ளஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸும் எல்லா சைட்டையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம வந்திருக்கிற சைட் பீலமேடில் இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் ரெசிடென்ஷியல் பில்டிங். இது நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் 2 ஃபாலோ பண்ணி ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் பிளின் பீம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கான்கிரீட் போரிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்மெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் தான் செய்திருக்கிறோமாங்கிறது செக் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டில் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லையும் செய்கிற மாதிரியே காம்பவுண்ட் வாலை இந்த லெவல்லையே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி காம்பவுண்ட் வாலோட பேஸ்மெண்ட் பீமை ப்ரொவைட் பண்ணிடுறோம். இதனால் காம்பவுண்ட் வால் வந்து சரிஞ்சு ஃபெயில் ஆகாமல் காம்பவுண்ட் வால் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும். இதை தான் நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டையும் ஃபாலோ பண்ணுறோம். இதை தான் நம்ம இன்சிஸ்ட்டும் பண்ணுறோம். ஸோ மெயின் பில்டிங்லேருந்தே காம்பவுண்ட் வால் வந்துடுறதால இது ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஒர்க்கும் நமக்கு சைமல்டேனியஸாக கம்ப்ளீட் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் நம்ம செய்திருக்கிற மாதிரியே ஆர்எம்சி கான்கிரீட் நீங்கள் உங்களோட பில்டிங்லேயும் பண்ணுறது நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் பண்ணுற கான்கிரீட், இப்போ வந்து ஆர்எம்சியில் ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் தான் கான்கிரீட் ப்ரிப்பேர் ஆகும். இதில் நம்ம செய்யும்போது ஒரு குவாலிட்டியான கான்கிரீட் அச்சீவ் பண்ண முடியும். மேனுவலாக நம்ம செய்யும்போது அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அளவாக கலக்கிறத மெஷினில் மம்மட்டியில் கலக்காமல் மெஷினில் கலந்துருங்க. மெஷினில் கலந்து போடக்கூடிய கான்கிரீட் இது மாதிரி ஃபூட்டிங், பிளின் பீம், ரூஃப் கான்கிரீட்டை நீங்கள் ஆர்எம்சியில் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா குவாலிட்டியை என்ஷூர் பண்ணலாம். இந்த பிளின் பீம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைட் இன்ஜினியர் தென்னரசோட இந்த பிளின் பீம் கான்கிரீட்டோட குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன பண்ணலாம், ஆர்எம்சி வெஹிக்கிள் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும், செக்லிஸ்ட் என்ன அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அடுத்தா நம்ம வந்திருக்கிறது கோவைப்புதூரில் இருக்கிற நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இது இப்போ பிளின் பீம் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் ப்ராக்ரஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 5000+ ஸ்கொயர் ஃபீட் உள்ள G+1 ரெசிடென்ஷியல் பில்டிங். இந்த பில்டிங்கில் நம்ம ரெட் பிரிக்ஸ்க்கு பதிலாக கேரளாவிலிருந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்கிற மட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். இது லேட்ரைட் சாயிலை யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண மட் பிளாக். இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ன்றதாலையும் இது வந்து கேரளா பார்டரில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறதால டிரான்ஸ்போர்ட்டேஷனால் அடிஷ்னல் காஸ்ட் பெருசாக வராததாலையும் நம்ம இந்த பில்டிங்க்கு இந்த மட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் அடுத்த ஸ்டேஜில் நம்ம எப்படி செய்திருக்கோங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நாங்கள் இனியும் இபி சர்வீஸே வாங்காமல் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம் வித் ஹெல்ப் ஆஃப் சோலார் பவர். இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இபி கரண்ட் வாங்குறதுக்கு டிஎன்இபிட்டிருந்து பவர் வாங்குறதுக்கான ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் சோலாரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதை பற்றி டீட்டெயில்டாக நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கான்கிரீட் இந்த பில்லர்ஸ்லாம் கேஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கும் மிக்சர் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகக்கூடிய மிக்சர் மிஷின்ஸ். அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது கோவைப்புதூர்லேயே அமைஞ்சிருக்கிற இன்னொரு G+1 ரெசிடென்ஷியல் பில்டிங். கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 BHKவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் ஹால் கிச்சனும் உள்ள ஒரு
வில்லா ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல இன்னர் பிளாஸ்டிக் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருச்சு. விண்டோஸ் அண்ட் டோர் ஃப்ரேம்ஸ் ஃபிட்டிங் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு. லெவல் ப்ராப்பராக நம்ம வச்சு விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணாதான் அதுக்கு அடுத்து ஃபினிஷிங்கில் இதை கரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக வாட்டர் லெவல் சரியாக இருக்காங்கிறத கவனிக்கணும். அடுத்து இந்த பில்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பிளாஸ்டரிங்குமே பிளாஸ்டரிங் மிஷின்ஸ் தான். நம்ம பார்த்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே இந்த பிளாஸ்டரிங் மிஷினை யூஸ் பண்ணி தான் நம்ம பிளாஸ்டர் பண்ணுறோம். இந்த மிஷினை யூஸ் பண்ணும்போது இந்த டிஸ்க் வந்து இவ்வளோ ஸ்பீடாக சுற்றும் போது இது நல்லா கம்ப்ரஸ் பண்ணி பிளாஸ்டரை டென்சிஃபை பண்ணும். ஸோ நம்ம என்னதான் ஒரு ஹியூமன் லேபர் ஒரு அந்த பலகையை வச்சு எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மிஷின் எவ்வளோ செய்ய முடியுங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மாதிரி செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டரிங் கிடைக்கும். ஒர்க்மேன்ஷிப்பு கண்டிப்பாக இது மாதிரி டூல்ஸ் அண்ட் மிஷின்ஸை யூஸ் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். ரூஃபில் சுருக்கி ஒர்க்குக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் எங்கே நம்ம ட்ரைனேஜை ப்ரொவைட் பண்ணலாம், வாட்டர் ட்ரைனேஜ் ஒரு லொக்கேஷனை கொடுக்கறத விட 2 லொக்கேஷனாக கொடுக்கறது பெட்டர் அப்படிங்கிறத சைட் இன்ஜினியர் புகழரசனோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க் இதில் என்ன செய்யலாம், என்னென்ன மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, இந்த பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன டீம் அடுத்து உள்ளே வரணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்கெடியூலை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அடுத்தது நம்ம வந்திருக்கிறது வடவள்ளியில் இருக்கிற நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் 1 ஃபாலோ பண்ணி செய்துட்ருக்கிறோம். பிரிக்ஸுக்கு பதிலாக சாலிட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டில் நடக்கிற ஒவ்வொரு கான்கிரீட் ஒர்க்ஸ்க்கும் நம்ம வந்து மிக்சர் மிஷின் யூஸ் பண்ணி தான் செய்துட்ருக்கிறோம். இது ஒரு 3 ஃபேஸ் எலக்ட்ரிக் மிக்சர் மிஷின். நம்ம சிங்கிள் ஃபேஸை வந்து பிளாஸ்டரிங் மாட்டர் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. 3 ஃபேஸ் மிக்சர் மிஷின் கான்கிரீட்க்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து லிண்டல் கான்கிரீட் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. அதை செக் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன ஒர்க் பண்ணலாம், எப்படி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இப்போ எப்படி ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, அடுத்து என்ன ஒர்க் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத சைட் இன்ஜினியரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்திருக்கிறது வடவள்ளி சிறுவாணி ரோட்டில் இருக்கிற நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். இது ஸ்பெசிஃபிகேஷன் 2 ஃபாலோ பண்ணி செய்துட்டு இருக்கிறோம். பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கு ஃப்ளை ஆஷில் செய்திருக்கிறோம். செப்டிக் டேங்க் அண்ட் வாட்டர் டேங்கோட எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கு. இதில் நெக்ஸ்ட் பிசிசி நம்ம எப்படி பண்ண போகிறோம், என்ன லெவல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம லேசர் லெவலில் பேஸ்மெண்ட் என்ன லெவலில் செய்ய போகிறோம் அது ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறது அட்வைசபிள். அதுக்காக லேசர் லெவலில் ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணுறோம். இது டே டைமில் மார்க் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் சன் செட் ஆகிற டைமில் இதை வந்து மார்க் பண்ணலாம், எர்லி மார்னிங் செய்யலாம். இது கண்டிப்பாக லேசர் லெவல்லையே செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பட் ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போதும் நம்ம வந்து வாட்டர் லெவல், டியூப் லெவல், ஸ்பிரிட் லெவல் ஆர் லேசர் லெவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணி லெவலுக்கு நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இந்த லெவலை மிஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம பில்டிங் கம்ப்ளீஷன் அப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே வருவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லெவல் மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் ரொம்ப முக்கியம். அதை நீங்களும் என்ஷோர் பண்ணிக்கிங்க. சைட்ஸ்லாம் விசிட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஆஃபீஸ் ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸில் எப்படி ஒர்க் நடந்திருக்கு, அக்கௌண்ட்ஸ் எப்படி போயிருக்கு, பேமெண்ட்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம எல்லா சைட்ஸ்லையும் சிசிடிவி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் சென்னையில் இன்றைக்கி எப்படி ப்ராஜெக்ட்ஸ் நடந்திருக்கு, அதோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத பிளானிங் இன்ஜினியரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண சைட்ஸ் இல்லாமல் மற்ற சைட்டுகளில் என்னென்ன ஒர்க்ஸ் நடந்திருக்கு, அது எப்படி ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு, அதோட டெய்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத பேசிக்காக பிளானிங் இன்ஜினியரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன ஒர்க் பண்ணலாம், இந்த வீக்குக்கான ஸ்கெடியூலை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம பிளானிங் இன்ஜினியரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு உடுமலைப்பேட்டையில் நடந்துட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்டோட ஸ்டேர்கேஸ் லைட்டிங்க்கு நம்ம எப்படி விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்கிறத டீமோட 2D பிளான்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு சேலம்ல நடக்கிற ஒரு ப்ராஜெக்டோட 3D விசுவலைசேஷன்ல என்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம், ஃப்ரண்ட்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் பில்லர் கிளைண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் செய்திருக்கிறோம். இதோட இன்னைக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. உங்க வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்ல உங்க பில்டர் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டிய 100+ முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷனோட 4 டிஃபரெண்ட் ரேட் அண்ட் 4 டிஃபரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத டீடைல்டு வீடியோவா நம்ம செய்திருக்கிறோம். அதோட வீடியோ லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன், பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மேலும் இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம். நன்றி.